நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 492 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்துன்னா ஃப்ளாட்டாக தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அரௌண்ட் நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க இதே ரேஞ்ச் தாங்க 590 இந்த ரேஞ்ச் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் இங்கே தாங்க சுற்றிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங் இம்பாக்ட் பண்ண அப்படின்னா, நான் ஆல்ரெடி லைவ்ல சொன்னதாங்க ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க வரும். ஒரு 550 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஓப்பனிங் வருங்க. 500 to 550 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஓப்பனிங் வரும். அப்படி ஓப்பனிங் வந்தாங்க மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 400 இருக்கு பாருங்க. இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 800ங்க. இந்த 800 இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தாங்க ஓப்பனிங் வரும். அப்படி ஓப்பனிங் வந்தாமே ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் நல்ல ஒரு வல்டிலிட்டி வருங்க. அப்படி வல்டிலிட்டி வந்துட்டுங்க கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 800. ஆனால் இதுவும் பிரேக் ஆகி மேலே தாங்க போக சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் இருக்குனால அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. இந்த வீக் எக்ஸ்பீரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்க வாய்ப்புகள். 800 இந்த மேலே ரெசிஸ்டன்ஸ் பண்ணால் 800, சப்போர்ட் வந்து 400 இதுக்குள்ளே தாங்க இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்புறப்ப அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீ சப்போர்ட்டுங்கிறது நம்மளோட இது இந்த 500ங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இங்கே வந்துட்டுங்க மார்க்கெட் திரும்ப இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்துட்டுனா உங்களுக்கு 500ங்களா. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 60,000 நியூ ஆல் டைம் கைங்க 60,000 வச்சுக்கிட்டு நம்ம அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஏன்னா இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பிரி தான். அப்படிங்கிறப்ப வந்துட்டுனா இன்றைக்கி இதுவும் அதே தாங்க இந்த ரேஞ்ச் தாங்க ஓப்பனிங் வரும். ஒரு 58 தான் ஓப்பனிங் வருங்க. ஓப்பனிங் வந்து நல்ல ஒரு செல்லிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபஸ்ட் ஒரு 1 ஹவரில் ஃப்ளக்சுவேஷன் வருங்க. கீழே ஏதாவது ஒரு ரேஞ்சு வந்து திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 60ங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்குங்க மிட் கேஃப்க்கு நல்ல சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 300ங்க. ஸோ மிட் கேஃப்க்கு அதே தாங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட் வந்து இந்த 300ங்க. ஸோ இதுவும் அதே தாங்க. இன்றைக்கி ஓப்பனிங் எப்படி இங்கே தாங்க வரும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க ஓப்பனிங் வரும். ஓப்பனிங் வந்ததுக்கப்புறம் இதுவும் நல்ல ஒரு செல்லிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஓப்பனிங் வந்து இந்த 500க்கு கீழே தாங்க ஓப்பனிங் வரும். அப்படி ஓப்பனிங் வந்திருக்கும் இதுவும் நல்ல ஒரு செல்லிங் வருங்க. செல்லிங் வந்துட்டுங்க கீழே வந்துட்டு திரும்பிச்சுனாங்க அரௌண்ட் 300 வருது என்னன்னு தெரியலங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 இந்த சம்திங் கூட வர வாய்ப்புகள் இருக்குங்க. வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்க. மிட் கேஃப் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆல் டைம் இப்போ தாங்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்குங்க இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு 14,000 அந்த ரேஞ்சு வர வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் பார்க்க வேண்டாங்க. நம்ம கீழே வந்து திரும்பிச்சுன்னா ட்ரெண்டோட சைட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். அட் த மணி இந்த மாதிரி இது பண்ணிட்டுங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அட் த மணி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவுட் ஆஃப் மணி அவுட் ஆஃப் மணி பண்ணிட்டுங்க. ஸோ இந்த மணிக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா மிட் கேஃப் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானதுங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓஏல எப்படி இருக்குன்னு பார்த்துலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓஏ வந்துன்னா உங்களுக்கு நம்மளோட ரேஞ்சில் நல்ல சப்போர்ட் இருக்குது பாருங்கள். நான் சொன்னாங்க 400 நல்ல சப்போர்ட்னு. ஸோ 400 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஓஏ இருக்காங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 700 இருக்கானுங்க. ஸோ நம்மளோட இது 800ங்க. 700 ஓரளவுக்கு இருக்காங்க. ஸோ பார்க்கலாங்க. இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் இந்த 500 to 550 தான் ஓப்பனிங் வரும். அப்படி ஓப்பனிங் வந்துட்டு சின்ன ஒரு செல்லிங் வந்தால் திரும்ப இந்த 400 பக்கம் வந்து திரும்ப பார்க்குங்க. அப் சைடில் திரும்பிச்சுனாங்க. ஸோ இந்த 400 நல்ல ஒரு சப்போர்ட் பில்ட் ஆயிருங்க. திரும்ப 500 பில்ட் ஆயிடுவான். ஸோ நம்மளும் பார்த்துக்கிட்டுங்க எப்படி ஓப்பனிங் வருது. ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸ் என்ன மாதிரி பண்ணான்னு பார்த்துட்டு நம்ம நியூ என்ட்ரி எடுத்துக்கலாங்க. சரிங்க, நான் லைவ்க்கு வரேன். லைவ்ல என்னன்னு பார்க்கலாம் நம்மளே. தேங்க்யூ.